பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய விடுதலைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வீடுகளை ஆசீர்வதிப்பதில் கர்த்தர் மிகவும் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற அந்த ஒரு குடும்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமாய் நேசித்த ஒரு குடும்பமாய் அந்த குடும்பம் இருந்தது. இயேசு கிறிஸ்து அடிக்கடி போகிற பல வீடுகளில் ஒரு வீடாக இந்த லாசருடைய வீடு இருந்தது. இந்த வீடு இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் பொழுது அந்த வீடு பரிமள தைலத்தினால, அந்த வாசனையினால அந்த வீடு முழுவதுமாய் நிறைந்திருந்தது. நம்முடைய வீடுகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. எல்லா காரியங்களையும் அந்த இடத்துல கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். சகேயனுடைய வீட்டிற்கு போன பொழுது சகேயனுடைய வீட்டில் ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். சகேயுக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டானது. அவன் அதிகமான வட்டி வாங்குகிறவனாக இருந்தான், வரி வசூல் பண்ணுகிறவனாக இருந்தான். அவனுடைய மிகப்பெரிய மன மாற்றத்திற்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டிற்கு போனதுதான். லாசருடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த வீடு பரிமள தைலத்தினுடைய வாசனையினால அந்த நாட்களில் மிக விலை உயர்ந்த ஒரு தைலமாக அந்த பரிமள தைலம் இருந்தது. அந்த விலையேறப்பெற்ற அந்த தைலத்தை மரியாள் இயேசுவினுடைய பாதத்தில் அவர்கள் ஊற்றினார்கள். அந்த வீடு முழுவதுமாய் அந்த வாசனை நிரம்பியிருந்தது. இந்த நாளில் நம்முடைய வீடுகளில் அப்படியாக கிறிஸ்துவினுடைய வாசனை, கிறிஸ்துவினுடைய அடையாளங்கள், கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வீடை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே 11வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது முதல் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசர் என்னும் ஒரு வியாதிப்பட்டு இருந்தான். கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசர் வியாதியா இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லுவதற்கு அவரிடத்திற்கு ஆட்களை அனுப்பினார்கள். இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது மார்த்தாள், மரியாள், லாசர் என்பவர்கள் கர்த்தருக்காக கிரியை செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரை அதிகமாக நேசித்து ஆண்டவருக்காக கிரியை செய்கிற ஒரு குடும்பம். எனவே அந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். இன்றைக்கு 2000 வருடங்கள் ஆகியும் இன்றைக்கு மார்த்தாள், மரியாள், லாசருவை குறித்து இந்த உலகத்தில் எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? அவர்கள் 3 பேருமே ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அளவில்லாத அன்பின் நிமித்தமாக எதை வேண்டுமானாலும் ஆண்டவருக்காக செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிற அன்பினுடைய அடையாளமாக கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனையே கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக அவர் சிந்தினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். மார்த்தாள், மரியாள், லாசரு என்பவர்கள் ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்பை தன்னுடைய கிரியைகளினாலே வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் ஒரு பெரிய வசதியான குடும்பம் அல்ல, ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பம், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த விலையேற பெற்ற ஒரு பொருள் அந்த பரிமள தைலம் இருந்தது. இயேசு அவர்களுடைய வீட்டிற்கு வரும் பொழுது அந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை இயேசுவுக்காக அவர்கள் கொடுத்தார்கள். அந்த வீடு முழுவதுமாய் அந்த தைலத்தினுடைய வாசனை நிரம்பியிருந்தது. நாம் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறோமோ அந்த செய்கிற நற்கிரியைகள் நம்முடைய வீட்டை முழுவதுமாக நன் வாசனையினால, ஆசீர்வாதத்தினால நிரப்புகிறதா இருக்கிறது. உங்கள் நற்கிரியைகளை மனுஷர்கள் கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு வழி என்ன? நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு ஓடினாலும் நமக்கு கிடைக்கிற வருமானங்கள், நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அது ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரமே நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காக செய்கிற கிரியைகளினால் வருகிற ஆசீர்வாதங்கள் தலைமுறைக்கும் தேவனால் வந்து கொண்டு இருக்கிறது. தாவீது தன்னுடைய வாழ்நாட்களில வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தான். ஆண்டவர் அவனை அந்த இஸ்ரவேல் தேசங்களுக்கெல்லாம் ராஜாவாக உண்டாக்கின பொழுது, அவன் சிங்காசனத்தில் இருந்த பொழுது தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தான். அதற்கப்புறமாக ஆண்டவர் தாவீதினுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். அதுவரையிலும் நாம் பார்க்கும் பொழுது தாவீது பட்ட கஷ்டங்களுக்கு அவனுக்கு உயர்வு கிடைத்தது. ஆனால் எப்பொழுது அவன் தேவனுக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும், தேவனுக்காக கிரியை செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ, செயல்பட்டானோ, அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய சந்ததிகளெல்லாம் ஆசீர்வதித்து அவருடைய சந்ததிகளெல்லாம் ராஜாவாக தேவன் கொண்டு வந்தார். மரியாளை குறித்து வேதவசனம் சொல்லப்படுகிறது, பரிமள தைலத்தினால அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளை. ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம் என்றால், நாம் தேவனுக்காக செய்கிற கிரியைகள் அதற்கு அடையாளமாக மாறுகிறது. அந்த கிரியைகள் நம்முடைய வீடு முழுவதுமாய் ஆசீர்வாதமாக மாறுகிறது. எத்தனையோ வீடுகள் இருக்கிறது, ஆனால் எல்லார் வீடுகளிலும் இந்த பரிமள தைலம் என்ற வாசனை இல்லை அந்த நாட்களில். ஏனென்றால் அந்த வாசனை எப்படி அந்த வீட்டிற்கு வந்தது என்றால் அது இயேசுவுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த நாளிலும் அந்த வாசனையை குறித்து இன்றைக்கும் உலகம் எங்கிலும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவ ஊழியர்கள். காரணம், ஆண்டவர் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காக செய்கிற கிரியைகள் மிக முக்கியம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது 11-12 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ஓபேத்ஏதோமுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதித்தார் என்றால், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு தன்னுடைய வீட்டை ஓபேத்ஏதோம் திறந்து கொடுத்தார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி 3 மாதம் ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய கிரியைகளுக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு நம்மையும் நம்முடைய வீட்டையும் நாம் திறந்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்குண்டான எல்லாவற்றையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் அதோடு விடவில்லை, ஓபேத்ஏதோமை மாத்திரம் ஆசீர்வதிக்காமல் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையோட வீட்டார் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படி என்றால் என்ன? நம் ஆண்டவருக்காக செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வீட்டையும் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களையும் நம்முடைய வியாபாரங்கள், வேலைகள், நம்முடைய எல்லைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பெருகுகிறதா இருக்கிறது. அப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பெருகும் பொழுது நாம் இந்த சமுதாயத்தில் நம்மை சுற்றி இருக்கிற மத்தியில் ஒரு அடையாளமாக, ஒரு ஆசீர்வாதத்தினுடைய முன் உதாரணமாக நாம் மாறுகிறோம். மார்த்தாள், மரியாள், லாசருடைய குடும்பத்தில் தேவன் அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார். மரித்த உடனே அந்த சிறுமியை போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். மரித்து அடக்கம் பண்ண போகிற வழியில் அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார்.
ஆனால் லாசரு மாத்திரம் மரித்து 4 நாட்கள் ஆகி அந்த சரீரம் ஒன்றுமில்லாமல் போனதற்கு அப்புறமாக லாசருடைய கல்லறைக்கு வந்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் ஆண்டவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின அந்த அற்புதங்களை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது அதில் மிக முக்கியமாக லாசருவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த மரித்து 4 நாட்கள் ஆனதற்கு அப்புறமாக இனி அதில் ஒரு வழியும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலைமை, சரீரமெல்லாம் அழுகி போய்விட்டது, இனி ஒன்றுமே பண்ண முடியாது என்ற ஒரு சூழ்நிலைமையில கர்த்தர் லாசருவுக்கு அற்புதத்தை செய்தார். லாசருவினுடைய உயிர்த்தெழுதல் அநேகருக்கு ஆச்சரியமாக இருந்தது. வேதவசனம் சொல்லப்படுகிறது, லாசருவின் நிமித்தமாக அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற கிரியைகள் எப்படி இருக்கும் என்றால் அது மகிமை உள்ளதாக இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் தேவன் நம்மை மகிமையாக மாற்றுகிறவராக இருக்கிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை இந்த ஜனங்களுக்கு முன்பாக இன்று மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார். ஆனால் மோசேக்கு கீழாக தேவனுடைய ஆசரிப்பு கூடார வாசலில் அவர் எப்பொழுதும் உட்கார்ந்திருந்தார், காத்து கொண்டிருந்தார். கர்த்தர் யோசுவாவை அடுத்து பெரிய தலைவனாக உண்டாக்கினார். ஓபேத்சேதம் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஏன் ஆசீர்வதித்தார் என்றால் அங்கு ஒரு கிரியைகளை ஓபேத்சேதம் தேவனுக்காக செய்கிறார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும் என்றால், நம்முடைய வீடுகள், நம்முடைய குடும்பத்தார் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் தேவனை நேசித்து தேவனுக்காக நாம் கிரியை செய்யும் பொழுது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அளவே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு அவன் பிரதிபலன் அதற்கு இல்லாமல் போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் ஆண்டவர் அதற்கு பிரதிபலனை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்றால், ஆண்டவருக்காக இன்னும் நாம் அதிகமாக செய்யும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அந்த குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினதற்கு காரணம் வேதவசனம் சொல்லப்படுகிறது, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். ஏனென்றால் அந்த குடும்பத்தார் ஆண்டவரை அதிகமாக நேசித்தார்கள். நேசித்தது மாத்திரமல்ல, நேசித்ததின் அடையாளமாக ஆண்டவருக்காக எதையும் கொடுத்தார்கள், எதையும் செய்ய ஆரம்பித்தார்கள். நாம் ஆண்டவருக்காக எவ்வளவு ஓடுகிறோம், ஆண்டவருக்காக எவ்வளவு நேரங்களை நாம் பயன்படுத்துகிறோம், ஆண்டவருக்காக நாம் எவ்வளவு உழைக்கிறோம், ஆண்டவருக்காக எவ்வளவு நாம் கொடுக்கிறோமோ, இதற்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வேலைகளில், நம்முடைய வருமானங்களில், நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிரம்புகிறதா இருக்கிறது. 23வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய பாத்திரங்களை அவர் நிரம்பி வழிய பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு குறைவான ஒரு பாத்திரமாக அல்ல, நிரம்பி வழிந்து அது எல்லாரிடத்திலும் போகக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் மரித்த இந்த பூமியில் நாம் மரிக்கும் பொழுது நமக்காக பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர் நமக்காக ஜீவனையை கொடுத்தார். இன்றைக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். நாம் இப்பொழுது ஆண்டவரை எவ்வளவாக நேசிக்கிறோம், ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோமோ இவை எல்லாமே நமக்கு திரும்ப பல மடங்கு ஆசீர்வாதங்களாக கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே நம் ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வேளையிலும் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அந்த ஆசீர்வாதங்கள் ஒரு அளவுக்குட்பட்டது தான். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றால் அது தலைமுறைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதா இருக்கிறது. எனவே நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதங்களை நாம் சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதவசனம் சொல்லப்படுகிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவு அறுக்கிறவர்களாக இருக்கிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் விதைக்கும் பொழுது நாம் எவ்வளவு விதைக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய சந்ததிகள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது நாம் அதற்கேற்றபடி நாம் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் அளவில்லாமல் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என்னை பார்க்கிறோம் தன் தகப்பனையாவது, தாயையாவது, சகோதரனையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இவர்கள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். தகப்பனையும், தாயும், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எல்லாரையும் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது, வியாதியை குணப்படுத்துகிறதா இருக்கிறது. லாசருவினுடைய வியாதி, அந்த மரணம்
எந்த நேரத்தில் குணமாக்கப்பட்டது, எப்படி அவன் உயிர் தெழுந்தான் என்றால் எந்த மருத்துவமும் அல்ல, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையினால் அவன் உயிர் தெழுந்தான். இயேசு கிறிஸ்து ஏன் அவனை உயிர் தெழ வைத்தார் என்றால் அந்த குடும்பம் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறதா இருந்தது. எனவே இந்த நாளிலும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று நாம் தீர்மானிக்கும் பொழுது நாம் ஆண்டவரை அதிகமாய் நேசிப்போம், ஆண்டவருக்காக அதிகமாக உழைப்போம், ஆண்டவருக்காக நாம் ஓடுவோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நம்மளும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நேசித்து உமக்காக நாங்கள் கிரியைகளை செய்யும் பொழுது கர்த்தர் எங்களையும் எங்களுடைய வீட்டையும் எங்களுடைய வீட்டாரையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக நித்திய ஆசீர்வாதங்களை உம்மிடத்திலிருந்து நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய நாம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.